வெல்கம் டு ராஜ்சேகர் ரியல் எஸ்டேட். இப்போ நீங்கள் பார்க்குற பூமி பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு 2.5 ஏக்கர் பூமி விற்பனைக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு செகண்ட் ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். இது கூட ஜாயிண்டாக பண்ணியிருக்கோங்க. அதோட விலை பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 21 லட்சம் மட்டுமே தான் இருக்குங்க. அது எப்படி அப்படிங்கிறது விளக்கமாக நம்ம சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா புளியம்பட்டியிலிருந்து நம்ம கோபி செல்லக்கூடிய ரோட்டில் ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் டைமில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துக்கலாமுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் வரைக்கும் தார் ரோடு இருக்குது. அதுக்கப்புறம் பூரா மண் ரோடு தான் வருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஏக்கரா நீட்டாக கிளமேல் நீலியாக வந்துடுங்க. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 10-80 தென்னை மரங்கள் இருக்குது. மற்றும் இதர மரங்கள் வச்சுருக்காங்க. ஒரு போர்வெல் இருக்குது. ஜலமூலையில் அருமையான ஒரு போர்வெல் இருக்குது. ஒரு கிணறு இருக்குது. இலவச மின்சாரம் இருக்குதுங்க. இதில் குடியிருக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பெரிய வீடு, பண்டைய காலத்தில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய வீடாக இருக்கிற ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குங்க. எல்லாமே சேர்ந்து இது விற்பனைக்கு வந்திருக்குங்க. ஒரு ஏக்கராவின் விலை பார்த்திங்கன்னா அவங்க 80 லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க. ப்ராப்பர்ட்டி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, 2 ஏக்கரா தேவைன்னு நினைக்கிறவங்க நேரடியாக இடத்த பாருங்கள். நேரடியாக உட்காந்து நீங்கள் விலையை பேசிக்கலாமுங்க. அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கலாமுங்க. பாருங்கள், இதான் ஜலமூலையில் போர் இருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றியுமே பார்த்திங்கன்னா மண் ரோடு, கிட்டத்தட்ட ஒரு 23 அடி ரோடு, நல்லா அப்படியே சூப்பராக போகுது. நல்லா அருமையான பூமிங்க. பக்கத்தில் வீடுகள், குடியிருப்புகள், எல்லா சௌகரியங்கள் இருக்குதுங்க. எல்லாம் தென்னை பிள்ளைகள் கொஞ்சம் இருக்குது. சில மரங்கள் காப்புக்கு வர ஸ்டேஜில் இருக்குதுங்க. சில பெரிய மரங்களும் இருக்குதுங்க. அதுவும் மாமரம், சப்போட்டா போன்ற மரங்கள், வீட்டுக்கு தேவையான மரங்கள் எல்லாமே இருக்குதுங்க. இது அப்படியே ஒரு வீடியோ பார்ப்போங்க. நல்லா அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி. 2.25 ஏக்கராக்குள்ளே அருமையான பெட்டு. யாராவது வீடோடு கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே கேட்ச் பண்ணிக்கிங்க. உங்களுக்கான அருமையான ஒரு பட்ஜெட்டில் வரக்கூடிய அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி. விலையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிர்ணயம் பண்ணுவது இல்லை. லேண்டின் உரிமையாளர் நிர்ணயம் பண்ணுறாங்க. அதனால் இடத்த பார்த்துட்டு பக்கத்தில் விசாரிச்சுட்டு டைரெக்டாக நீங்கள் விலை பேசிக்கலாமுங்க. அதுக்கான வாய்ப்புகளை நம்ம கிளியராக ஏற்படுத்தி கொடுத்துட்டுருக்குறோமுங்க. சரிங்களா? ஆகவே நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி. 2 ஏக்கரை போதுங்கிற அளவுக்கு விவசாயம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆர்கானிக் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இயற்கை விவசாயத்தை ரெண்டு ஒன்று தான். இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஒரு கூடியிருக்கிற மாதிரி ஒரு வீடோடு வேணும்னீங்கன்னா உடனே பாருங்கள். நல்ல ஒரு பாரம்பரியமான வீடும் பார்த்திங்கன்னா கன்னி மூலையில் இருக்குது. ஜல மூலையில் போர்வெல் இருக்குது. பூமி நல்லா கிளமையில் இருக்குது. வாஸ்து பக்காவாக இருக்குங்க. விலையும் முன்ன பின்ன இருந்தாலும் நீங்கள் நேரில் பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணுங்கிறவங்க உடனடியாக தொடர்புக்கு வாங்க. அதே சமயத்தில் டைம் பாஸ் பண்ணுறவங்க எங்களுக்கு கூப்பிடாதீங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விசிட்டிங் சார்ஜ் பே பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க. இல்லைன்னா டைம் பாஸ் பண்ணிவிட்டு சும்மா வீடியோ பார்த்துட்டு அப்படியே உட்காந்துக்குங்க. ஏன்னா நிறைய பேர் வர்றீங்க, நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோம், இருந்தாலும் அவங்க திருப்பி ரிட்டன் கால் பேக்கே பண்ணுறதில்ல. அப்போ அவங்க என்னென்னா ஒரு டைம் பாஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்களுக்காக நாங்கள் நேரத்தை செலவழிக்கிறது கிடையாது. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், விசிட்டிங் சார்ஜ் பே பண்ணி தாராளமாக வாங்க. அது யாராக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஏன்னா சும்மா டைம் பாஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லைங்க. ஏன்னா அடுத்தடுத்து நிறைய ப்ராப்பர்ட்டிகள் கையில் இருக்குது. ஒவ்வொன்றையுமே நம்ம விளக்கமாக கொண்டு போயிட்டுருக்கோம். சரிங்களா? ஆகவே வேணுங்கிறவங்க உடனடியாக நேரடியாக அலுவலகத்துக்கு வந்தாலும் சரிங்க, இல்லை வாட்ஸ்அப் மூலிமா பேசி விசிட்டிங் சார்ஜ் பே பண்ணி தாராளமாக வாங்க. பார்த்துக்கங்க. விலை பொறுத்த வரைக்கும் நார்மலான ஒரு விலை, நேர்மையான வெளிப்படைத்தன்மையோடு நாங்கள் நடந்துக்குவோம். அது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்களும் அப்படியே பாருங்கள். அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டுங்க, செகண்ட் ஆப்ஷனில் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஏன் விலை கம்மியாக வருது அப்படின்னு நிறைய பேருக்கு தோணியிருக்கும் வீடியோ பார்க்குறப்போ. அது கண்டிஷன் பட்டாவில் வருதுங்க. அதாவது SC ST அவங்க வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க. இதை இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி அப்டேட் பண்ணுறதில்ல. இருந்தாலும் ஒரு சிலவங்க இதுக்குன்னு ஆள் இருப்பாங்க, சார் நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறனால அதுக்காக கொண்டு வந்துருக்கோங்க. அதோட ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா பவானி சாகர் டேம் கொஞ்சம் பக்கத்தில் வருதுங்க. அதை SC ST அவங்க தான் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் பட்டால இருக்குது. வெறும் ஏக்கரா 21 லட்சத்து 22 லட்சம் இந்த மாதிரி ஏக்கரால் இருக்குங்க. அவங்க ஏதாவது தேவைப்படணும்னு நினச்சிங்கன்னா உடனடியாக நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம். அது கண்டிஷன் பட்டால வருது. விளக்கமாக தெரிஞ்சுட்டு போங்க. அதே சமயத்தில் இல்லை நாங்கள் வாங்கிக்கலாம் பரவாயில்ல வந்தால் தாராளமாக வாங்கிக்கோங்க. அது யார் வேணால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். பட் ஆனால் அவங்களுக்கு தான் ரைட்ஸ் ஃபுல்லாக இருக்குதுங்க. ஆகவே அதை பற்றி தெரியணும் அப்படின்னா உடனடியாக நீங்கள் கூப்பிடலாம். நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி. அவங்களுக்கு பவானி சாகர் டேம்லேருந்து தண்ணி எடுத்து நல்ல தென்னை வாழை விவசாயம் பண்ணணுன்னா சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். விலை கம்மியாக இருக்குது. பட் அவங்களுக்கு ஓகேனா தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கொடுத்துட்டுருக்குறோங்க. பொதுவாக எல்லா பகுதியிலுமே நியாயமான ரேட்டு தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதியில் நீங்கள் அடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரா இருக்குதுங்க. 50 லட்சத்துக்கு வரப்போகுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 5 ஏக்கர் 6 ஏக்கர் இதெல்லாம் சூப்பர் பூமிங்க. நல்ல வழித்தடமுங்க. தண்ணீர் வசதி இருக்குது. தென்னந்தோப்புகள் இருக்குது. பொதுவாக நல்ல
சூப்பராக இருக்கும். கோயம்புத்தூரோட வடக்கு நோக்கி போகிற இடத்துல ஒரு 6-7 ப்ராப்பர்ட்டி சூப்பராக இருக்குதுங்க. தேவைப்படுறவங்க எங்களை தாராளமாக நீங்கள் கூப்பிடுங்க. அந்த ப்ராப்பர்ட்டியோட விலையும் பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்கிறத விட நம்ம நியாயமான ரேட்டுக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். டைரெக்டாக நேரில் உட்காந்து பேசுகிற அளவுக்கு ஏற்பாடுகளும் பண்ணுறோங்க. சரிங்களா? தேவைப்படுறவங்க எங்களுக்கு கூப்பிடுங்க. அதே சமயம் திரும்ப சொல்கிறேன், டைம் பாஸ் பண்ணுறவங்க வீடியோ மாத்திரம் பாருங்கள். வாங்கணும்னு நினைக்கிறவங்க விசிட்டிங் சார்ஜ் கண்டிப்பாக பே பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். அந்த பே பண்ணுறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி வந்ததுன்னா அந்த பேமெண்ட்டு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஆகவே உறுதியாக தேவைப்படுறவங்க வாங்க. அதே இந்த பகுதியில் விற்பனை செய்யணும்னு நீங்கள் யாராவது நினச்சிருந்தாலும் கூட உடனே எங்களை கூப்பிடுங்க. நாங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்து மார்க்கெட் ரேட்டுக்கு விற்பனை செய்து கொடுக்கப்படும். அதில் எந்த மாற்றம் கிடையாதுங்க. அதே சமயம் எங்கள்கிட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் எல்லா விதமான ப்ராப்பர்ட்டிஸுமே நிறைய கையில் இருக்குது. நியாயமான விலைகள் இருக்குது. ஒரு நேர்மையாக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்குங்க. நீங்கள் கமிஷன் கொடுத்தா மட்டும் போதும். அந்தளவுக்கு வந்து ஒரு ரொம்ப பர்ஃபெக்டான ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய வச்சுருக்கோம். வந்து தாராளமாக பாருங்கள். அதே சமயத்தில் டிடிசிபி வீட்டு மனைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபார்ம் லேண்டு, இதெல்லாம் விலை கம்மியில் இஷ்டம் போல் நம்மக்கிட்ட இருக்குது. விலை கம்மின்னா உடனே எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏக்கர் 5 லட்சத்துக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எந்த உலகத்தில் இருக்காங்கன்னு தெரியல, அப்படியெல்லாம் போகிறாங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. மார்க்கெட்லேருந்து எவ்வளோ குறைச்சி கொடுக்கணுமோ அந்தளவுக்கு பண்ணலாமுங்க. இதுதான் அந்த கண்டிஷன் பூமிங்க. நல்லா உங்களுக்கு தட வசதிகள் இருக்குதுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பவானிசாகர் டேம் நல்லா கிளியராக தெரியுது. பட் பக்கத்துலலாம் இதை தாண்டி நிறைய விவசாயங்கள் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாமே கண்டிஷன் பூமிங்க நிறைய வாங்கிங்க. எல்லாம் பக்காவாக ரெவன்யூ செக் பண்ணிட்டுங்க, பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க. தேவைப்படுறவங்க விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க. இதுக்கு அந்த சைடு பாருங்கள், வீடியோ நான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டிருப்போம். வாழைகள் போட்டிருக்காங்க, தென்னைகள் போட்டிருக்காங்க, சோளங்கள், மக்காச்சோளங்கள் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. நல்லாவும் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், இங்கே இருந்தால் பவானிசாகர் டேம் உங்களுக்கு வியூ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்புறம் இந்த சைடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட தோட்டங்கள் பண்ணி வச்சுருக்காங்க பக்கத்துலேங்க. இதெல்லாம் வந்து ஏக்கர் வந்து 20, 21, 22 விதமான ரேட்டில் இருக்குங்க. சரிங்களா? தேவைப்படுறவங்க உடனே நீங்கள் கூப்பிடலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா எங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் விரும்புகிற மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கொண்டு வந்துருக்குறோம். பாருங்கள், இதெல்லாம் வந்து இங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி பவானிசாகர் டேம் தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட பேர் இது வரைக்கும் விவசாயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் பயந்துக்க வேண்டிய விஷயங்கள் கிடையாது. இருந்தாலும் நம்ம வச்சுருக்க லேண்டுக்கு செக்யூர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆகவே மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காமல் லைக் பண்ணி எங்களை உற்சாகப்படுத்துங்க. நிறைய ப்ராப்பர்ட்டி அப்டேட் பண்ணிட்டுருப்போம், பார்த்துட்டே இருங்க. கீழே வாட்ஸ்அப் குரூப்பில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்துட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் அடுத்தடுத்து வரப்போகுது. வேணுங்கிறவங்க தயாராக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் உழைப்பு ஒரு நிலத்தின் மேல் இருந்தால் ரொம்ப நல்லது. பாருங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும். அதே சமயத்தில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்போம். பாருங்கள். நம்ம மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.